இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் சங்ககிரியிலிருந்து எடப்பாடி போகிற வழியில் வேலம்மாள் வலசு அப்படின்ற ஊரில் இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருங்க ஊருக்குள்ளே உள்ள வந்தோம்னா பழனிமலை. அங்கே வந்து நவபாசன சிலை உருவாக்குன போகர் அப்படின்ற ஒரு சித்தருங்க. அவரோட சீடரான கொங்கண சித்தர் அவர் தவம் இருந்த நம்ம மலை தான் நீ பார்க்க வந்திருக்கோம். வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போயிட்டே பார்க்கலாம் வாங்க. கைஸ், இந்த இடத்துக்கு பேர் வந்து சித்தேஸ்வர கோம்பைங்க. இந்த நாக சிற்ப பேர் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் நாக சிற்பம் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு இதான் மலை அடிவாரமே. நம்ம இங்கே இருந்தால் நம்ம அப்படியே பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இந்த பாதம் பாருங்க, கொங்கண சித்தரோட பாதங்க. அவருடைய பாதம் பக்கத்திலே பாருங்க வேல் பாறையில செதுக்கியிருக்காங்க. அப்படியே ஆதிசேஷன் நாங்கள் சொல்லி தாண்டி மேலே வந்தோம்னா இந்த இடம் இருக்குங்க. இங்கே வந்து பாருங்கள் பிள்ளையார் விநாயகர் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகருங்க, நம்ம வள்ளி தெய்வானையோட ஜோடியன் இருக்கார் பாருங்கள் முருகர். அப்படி கைஸ், அப்புறம் இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது, ஒரு பெண் தெய்வம் சிலை. பக்கத்தில் பாருங்கள் கன்னிமார் சாமிகள். இதுதாங்க நம்ம கொங்கண சித்தர். அப்படியே சித்தர் தலைக்கு மேலே பார்த்தோம்னா 2 யோக முத்திரைங்க இருக்கு பாருங்க. யோக முத்திரை இது பாருங்க தட்சிணாமூர்த்தி சாமிங்க. கைஸ், மலைக்குரங்கு கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க, ஏன்னா குரங்கள் அதிகமாக இருக்குதுங்க. மேலே வந்து தெய்வங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம இப்போ வந்து அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப பழமையான விஷயங்க. அதாவது இங்கே வந்து கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு பின்னாடி ஆதி மனுஷர்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி அப்படின்ட்டு வந்து பார்த்தோம். உண்மையாலுமே வாழ்ந்துக்கான ஆதாரங்கள் இங்கே இருக்குதுங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறவாங்க, வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே அந்த டிராயிங் காட்டு மச்சான். இது அப்படி என்ன இது கைஸ், மேலே பாருங்கள், இதுதாங்க அந்த டிராயிங். இது வந்து செம்மண்ணில் போட்டதா இல்லை எதுன்னு தெரில, ஆனால் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் என்ன டிராயிங் சரியாக தெரில. இந்த இது ஏதோ மரத்தோட கிளைகள் மாதிரி இருக்குது. ஆதி மனிதர்கள் பாறையில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓவியங்கள் தீட்டி வச்சுருக்காங்க. அதுக்கான ஆதாரம் தாங்க இது. மோசமான விஷயம் என்னென்னா, ஒரு கெட்ட பழக்கங்க. அது நம்ம ஆளுங்கள்ட்ட உள்ள கெட்ட பழக்கம். நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த பாறை மேலே பாருங்கள், எல்லாமே இங்கே பெயிண்ட்டு ஊற்றி இவ்வளோ ஹைட்டில் எப்படி மேலே எழுதுனாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், எல்லாம் பெயிண்ட்டை தெளித்து பல பெருசாக பாருங்கள் கட்டத்தை போட்டு நீட்டாக எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். எழுதி அந்த இடத்தையே நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. கறிக்கொட்டையில் கிறுக்கி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக கிறுக்கி. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், சுண்ணாம்பை தெளித்து வச்சு அந்த இதையே மறைச்சிட்டாங்க பாருங்கள். பாருங்கள், இருக்கலையே மோசமான செயல் தாங்க இதெல்லாமே. கைஸ், இந்த மாதிரி இடத்துக்கு வரவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருமே கிறுக்காதீங்க. கிறுக்கி இந்த இடத்த நாசம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்போம், நம்ம வரலாற்றை நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கலாம்.
கைஸ் அடுத்து தாங்க சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. இது வழியிலே பாருங்கள் அம்புக்குறி மாதிரி போட்டிருக்காங்க. கேஷ் இங்கே மேலே வரப்போ அந்த அம்முக்குரியை பார்த்துட்டே வாங்க. ஏன்னா இங்கே வந்து எங்களுக்கே பார்த்தீங்கன்னா வழி எங்கேன்னு தெரியல. அந்த அம்முக்குரி பார்த்தா நாங்களே மேலே ஏறி வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இதை பார்த்தா வழி மாதிரி தெரியல. ஆனால் அந்த அம்புக்குறி பார்த்தா நம்ம மேலே ஏறணும், பார்த்துக்குங்க. கைஸ் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடங்க இந்த இடம். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் காட்டுற பாருங்க, நீங்களே பாருங்கள். கைஸ் நம்ம போகிற இடம் தான். சிவன் அங்கே தான் உள்ளே இருக்கார். அதை சுற்றி பாருங்கள், ஃபுல்லாகவே காடு தான். பார்த்தீங்களா? ஆனால் பாதை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து வரப்போ வாங்க, பாறையெல்லாம் கொஞ்சம் வழுக்கும். கைஸ் நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னா கொங்கண சித்தர் தவம் இருந்த இடங்க. ஓகே, நம்ம போகிறதுக்கு முன்னாடி யார் இந்த கொங்கண சித்தர் அப்படின்றத பார்த்துக்கலாங்க. இவர் வந்து பழனிமலையில் நவபாசன சிலையை உருவாக்கின போகர், அந்த சித்தரோட சீடர் தாங்க அந்த கொங்கண சித்தர். இந்த கொங்கண சித்தர் அவர் பேர் பாருங்க, கொங்கணம். இது ஏன் அவருக்கு அந்த பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து கொங்கண பிரதேசம் அப்படின்ற ஊரில் வந்து புலிங்கன்ற ஒரு குடியை சேர்ந்தவருங்க அவர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கொங்கு நாட்டில் இருந்து வந்தவர் இவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நமக்கு எது உண்மைன்னு சரியாக தெரியல. ஆனால் இதை வச்சு தான் இவர் கொங்கண சித்தர் அப்படின்ற பேரே வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவருங்க. சித்தராகிறதுக்கு முன்னாடி காடு மலையெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இவருக்கு. சரி அப்படின்ட்டு சுற்றி பார்க்கலாமன்ட்டு இவர் சும்மா இல்லாமல் கையில் அந்த வாள் எடுத்து வந்திருக்காரு. வர வழியில் மரம் செடிக்குள்ளே வெட்டிகிட்டே வந்திருக்காருங்க. அப்படி வெட்டிட்டு கடைசியாக வந்து சேர்ந்த இடம் தான் ஊதியூர் மலை. திருப்பூரில் உள்ள ஊதியூர் மலையை வந்து சேர்ந்திருக்காரு கடைசியாக அவர். கைஸ் இந்த கொங்கண சித்தர் மொத்தம் 3 பக்கம் தவம் இருந்திருக்காரு. இங்கே இல்லாமல் இன்னும் 2 பக்கம் இருந்திருக்காரு. எங்கெங்கன்னா ராசிபுரம் போகிற வழியிலங்க வைப்பொன் மலை அப்படின்ற இடத்துல தவம் இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஊதியூர் மலை அப்படின்ற இடத்துல தவம் இருந்திருக்காரு. அப்புறம் இங்கே வந்துங்க எடப்பாடியிலிருந்து சங்ககிரி போகிற வழியில் சித்தர் குகை அப்படின்னு குகைங்க, அங்கேயும் தவம் இருந்திருக்காரு. இவர் வந்து சொர்ணஹரசன பைரவர் நோக்கி கடுமையான தவம் புரிகிறாரு. அப்போதைக்கு அவர் வந்து காட்சி கொடுத்து தொட்டதெல்லாம் பொண்ணா மாறணும் அப்படின்ற வரத்தை அவர் கொடுக்குறாரு. அப்படி நிறையா பொருட்களை பொண்ணா மாற்றி இந்த மலையில் வச்சிருக்காரு, நிறைய புதையல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி வந்து கடைசியாக கிடைக்கப்பட்டதாங்க இந்த ஆதி மனுஷர்கள் வாழ்ந்த தடங்கள் அப்படின்றக்கான ஆதாரமாக நம்ம டிராயிங் பார்த்தோம். நம்ம அதையும் தாண்டி வேற ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இங்கே பாருங்க, இதாங்க நான் சொன்ன விஷயமே. இதுதான் தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து பாருங்க, நெட்டாவே இந்த மாதிரி அப்படி குழியாக இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன குழினா, இதாங்க குரூஸ்ன்னு சொல்லுவாங்க. குரூஸ் அதாவது அந்த கல்லை தீட்டுறதுக்கு, அப்போல்லாம் கற்கருவி தான், அந்த கல்லை தீட்டுறதுக்காக கல்லை வச்சு தேய்க்கிறதுங்க. தேய்ச்சி அந்த மாதிரி ஆகிறது தான் இந்த இடம் குரூஸ். இங்கே பாருங்கள், இதோட சேஃபாக இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே போனோம்னா இங்கே தாங்க சித்தர் பீடம். இதை பாருங்க, பேரே போட்டு அப்படி உள்ளே போகலாம். இப்போ செம்ம ஸ்மெல்லுங்க, சரியான ஸ்மெல்லு. கைஸ் அங்கே தெரியுது பார்த்தீங்களா சிவலிங்கம். நம்ம அது கிட்ட போகலாம். இப்போ கைஸ் பாருங்க, லைட் எதுவுமே இல்லைங்க, விளக்கு வெளிச்சம் தான். எவ்வளோ கரு கும்முன்னு இருக்கு பாருங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டார்ச் எடுத்துக்கங்க.
ம் வாங்க மச்சான். ஃபோன் எனக்கு கொடுத்தேன் அப்படியே வீடியோ எடுப்பீங்க. அப்படி பேக் என்கிட்ட கொடுத்தேன். கொண்டா கொண்டா. இங்கே பாருங்க, இப்படி தான் வர முடியும் ஒரு ஆள். கைஸ், இங்கேருந்து சரியான ஸ்மெல்லுங்க. மன அமைதியை வேண்டி வரவங்களுக்கு ஒரு செம்ம இடங்க இது. பாருங்கள், குகை தான் இது. இங்கே வரவங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கூட உட்காந்து தியானம் பண்ணி சாமியை வேண்டிட்டு போகிறதா இங்கே சொல்லப்படுது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். நான் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்கேன், பேசாமல் இருக்கேன். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட சத்தம் இருக்காது பாருங்கள். பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கூட சத்தமே இருந்திருக்காது. இதுதாங்க அந்த இடத்தோட ஸ்பெஷலே.